ஆமா மச்சான். நல்லா இருக்கா. நீ எப்படி இருக்க? எங்க வீட்டுல என்ன மதிக்கவே மாட்டா. நீ ஏன்டா அப்படிலாம் இருக்க? இந்த இவங்க அம்மா எடுத்துக்கோ. ஊன்னு சொன்னா உட்காந்து, நில்லுன்னா நிக்கணும், உட்காருனா உட்காரணும். புரியுதா? இருப்பா. அன்னைக்கு அந்த மாதிரிதான் ரொம்ப ஓவரா பேசினே இருந்தா. ஒரு மூக்குல ஒரு குத்து அப்படியே பொல 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 பொலன்னு ரத்தம் வந்துச்சு தெரியுமா? நீ யார் போன்ல அம்மா ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே, மொத்த உலகமுமே அடடா சுத்த மறந்துருச்சே. சரி போயிட்டு வந்துடுறேன். ஏதோ கார் பத்தி விசாரிச்சுட்டு இருந்தியா, அது என்னாச்சு? அதுவா? அது யாரும் நிரோஷா கிட்ட பேசணுமாமே. நிரோஷாவா? அதான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஏங்க நிரோஷாவா? நிகோஷியபிள்னு சொன்னாங்க. நிகோசபிள்? நிகோசபிள். ஓ நிகோசபிளா? அப்படின்னா என்ன? நிரோஷா இருக்காங்கல்ல, அவங்க அண்ணன். சரி நான் போய் பேசுறேன். யார் சாமி? எங்க வந்திருக்கா? ஒரு தோசை தீச்சு எடுத்துங்கிறா. இது கேட்டா ஒரு விளக்கம் சொல்லுவா பாருங்க. அம்மா இங்க வாமா. இது ஏமா தீச்சு எடுத்து வந்திருக்கீங்க? ஸ்வீட் தோசை தீஞ்சாதான் நல்லா இருக்கும். அப்படியா? ஆமா. இல்ல அந்த தீஞ்ச இடம் தான் சத்தியமா சூப்பரா இருக்கு. அதான் நான் கேட்டேன். சூப்பரா இதே மாதிரி எல்லாத்தையும் தீச்சு எடுத்துருவான். சூப்பரா இருக்கு. அப்படியா? ஆமா உண்மையிலே நல்லா இருக்கா? அப்ப உனக்காக நான் ஒரு 15 தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். ஓ 100 ரூபாய்க்கு மீன் வாங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு மீன் போடு. ஏற்கனவே ஒரு மீன் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு மீன் போடு எக்ஸ்ட்ரா. நீயே ஒரு மீனை பார்த்து எடுத்துக்கோ. சரி நானே எடுத்துக்கிறேன். அதோ இந்த மீன் போடு. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வந்துட்டான் மீன். என்னம்மா? ஐயோ போன் எடுத்துறல. என்ன பண்ணலாம்? அம்மு ஏய் வெளியே ஏதோ சண்டை நடக்குதுப்பா. எங்க? தப்பிச்சுடா சாமி. அப்படி ஒன்றும் சண்டை நடக்கலையே. எங்க? அக்கா சங்குப்பூ டீ இருக்கு. இருக்குப்பா. செம்பருத்தி டீ அதுவும் இருக்குதுப்பா. ஆவாரம் பூட்டி இருக்கா? எது வேணும் சொல்லுங்க, போட்டுடலாம். செம்பருத்தி டீயா, சங்கு பூட்டியா, ஆவாரம் பூட்டியா, எது வேணும்? எனக்கு ஒரு நார்மல் 10 ரூபா டீயே போதுங்க. கோவிலுக்கு போயிட்டு வர வழியில சிறப்பான சம்பவம். நானே கடுப்புல இருக்க. தயவு செஞ்சு கம்முன்னு சொல்லிட்டேன். இந்த ஞாயிற்றுக்கு அவங்களே சொன்னேன். கோயிலுக்கு போயிட்டு வெயில வந்தோம். லெப்ட் சைட்ல திரும்பினா ஒரு ஜூஸ் கடை இருக்கு. அங்க போய் ஜூஸ் குடிச்சிட்டு போடா, வெயில் அதிகமா இருக்குன்னு சொன்னேன். இல்ல நான் தலைகீழதான் குதிப்பேன். கோயிலுக்கு போனா நேரம் வீட்டுக்கு தான் வருவேன். சிக்னல்ல கூட நிக்காம வந்து